அந்த மக்கள் கேட்ட கோரிக்கை என்ன? அவனோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன? பணி நிரந்தரம். முக்கியமான கோரிக்கை. அந்த பணி நிரந்தரம்ங்கிற வார்த்தை அவங்க கொடுத்த அந்த 5 சலுகைகள்ல இருக்கா? அவன் கேட்டது உரிமை, போராடியவர்கள் கேட்டது பேரு உரிமை, நீ கொடுக்கறதுக்கு பேரு சலுகை. அவன் உங்ககிட்ட பிச்சை கேட்கல. நீங்க அந்த 27,000 ரூபாய் சம்பளத்தை அவனுக்கு மாசம் மாசம் ஒழுங்கா கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணீங்கன்னா தங்கம் தென்னரசுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் தினம் பிரியாணி செஞ்சு அனுப்பிச்சு விடுவாங்க. தங்கம் தென்னரசு குடும்பத்துக்கே அனுப்பிச்சு விடுவாங்க. அவருக்கு அவர் பேர குழந்தைகள் வர எல்லாத்துக்கும் செஞ்சு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்போ என்னோட கோரிக்கை என்னங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஆளைத்தான் நீங்க இத்தனை பேர 35 அமைச்சர்களை வச்சிருக்கீங்களா? கேட்டது ஒண்ணு, நீ கொடுப்பது ஒண்ணுன்னா அப்ப இந்த அரசுக்கு ஒன்றும் காது கேட்காது, கண்ணு தெரியாது, மூளை இருக்காது அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியும். சார் இப்போ நீங்க கையை தூக்குங்க சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காது கேட்கு தானே? இப்போ கையை தூக்குவீங்க தானே? நான் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னேன்னா நீங்க கழுத்தை குனிஞ்சிங்கன்னா எப்படி? அந்த மாதிரி தான் இது. மக்கள் கேட்டது பணி நிரந்தரம். என்னை ராம்கேன்னு எவனோ ஒரு கம்பெனிகிட்ட போய் என்னை அடக வைக்காத, நீ என்னை அரசு ஊழியராக மாத்து. அப்ப அந்த அரசு ஊழியராக மாத்துறது இல்லை எனக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வழி இருக்கான்னு பாக்கறதுக்கு தான் நீ 35 மினிஸ்டர்ஸும் கூடியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கொடுத்துட்டு சார் அப்ப உங்களோட பார்வை என்னவா இருக்குன்னா, நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை போடுவோம், போட்டுட்டு நம்ம நான் உனக்கு சோறு போடுறேன், உனக்கு வீடு கட்டி தரேன், அப்புறம் உனக்கு நோய் வந்துச்சுன்னா நான் உனக்கு வைத்தியம் பார்க்குறேன். வேற என்ன சொன்னீங்க? வீடு கட்டி தராங்க. அதான் வீடு கட்டி தரேன், முதன்மை இது கொடுப்பாங்க, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் இத்தனை நாள் நீ பண்ணாம தான் வச்சிருந்திருக்க, சரியா? ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல சார். நீங்க அவங்க அந்த போராடிய மக்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, எனக்கு அந்த சம்பளம் நான் 27,000 ரூபாய் 6, 10, 15 வருஷமா வேலை பார்த்து நான் 6,000 ரூபாய் சம்பளத்தை 27,000 சம்பளம் வரைக்கும் வாங்கிட்டேன் சார். எனக்கு நீ அதை கூட 28, 29, 30லாம் நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இந்த சம்பளத்தை உறுதி செய் போதும். அது இந்த சம்பளத்தை உறுதி செஞ்சிட்டிங்கன்னா அவங்க காலையில் அவங்க சாப்பிட்டுப்பாங்க, அவங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுப்பாங்க. முடிஞ்சா 35 மினிஸ்டர்ஸ்க்கும் பார்சல் கட்டி அனுப்பிச்சி விடுவாங்க, சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. இப்போ 27 சம்பளத்துலேருந்து 16,000க்கு குறைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. அவங்க வீட்டில் 4 குழந்தைங்க இருக்கும், 4 பெரியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா? அப்போ நீங்கள் என்னன்னா, யாராவது இப்படி இந்த மாதிரி மக்கள் கேட்டால் அவங்களுக்கு நான் உனக்கு சோறை போடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னா, ஸ்டாலின் அரசாங்கத்தை விட சாதி பார்க்கின்ற அரசாங்கம் வேறு யாராக இருக்க முடியும்?